இதுல சிக்கி சின்னாபனம் ஆகிறவங்க யார் அப்படின்னா அந்த டெலிவரி பாய்கள். போஸ்ட் கோவிடுக்கு அப்புறமா வேலை வாய்ப்புகள் இழந்திருக்காங்க. ஸோ குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள்ல இருந்து வயதானவர்கள்ல இருந்து இளைஞர்கள்ல இருந்து படித்து அதற்காக வேலை கிடைக்காத இளைஞர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த டெலிவரி வேலையை வந்து பார்க்குறாங்க. வேகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர்கள் மீது போடப்படுகிற ஒரு அழுத்தம். ஏன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்க மேலே வந்து அவர்கள் உடல் ரீதியாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இரண்டாவது, இந்த மாதிரியாக போகும் நேரத்தில் விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுக்கான சம்பளம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் அல்ல. டெலிவரி மூலம் அவர்களுக்கு கமிஷன் என்ற முறையிலேயே சம்பளம் வழங்கப்படுகிறது. பிற தொழிலாளர்களைப் போல இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓ இவர்களுக்கு கிடையாது என்பது பணியாளர்களிடையே பணியின் நிலையற்ற தன்மையை காட்டுகிறது. நம்ம வந்துட்டு 10 நிமிடத்தில் டெலிவரி பண்ணணும், நடுவில் எனக்கு ஒரு யூரின் போகணும், டாய்லெட் போகணும் அப்படின்னா கூட வந்துட்டு அவங்க அதை ஆஃப் பண்ணிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் நானே கேட்டிருக்கேன், அவங்க உணவு டெலிவரி பண்ணக்கூடியவர்களே சாப்பிடாம ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களை வந்து வேக வேகமாக இந்த டிராஃபிக்குள்ளே ஓட விட்டுக்கிட்டே இருக்கும். இது வந்து இதனுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கருப்பு பக்கமாக நம்ம வந்து பார்க்கலாம்.